வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நவர அரிசி அப்படின்ற நம்ம பாரம்பரியமான ஒரு அரிசி வகை. இந்த நவர அரிசியை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும், இந்த நவர அரிசியில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குன்றதை பற்றி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல நவர அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு உணவு இது. இந்த மெக்னீஷியம் அப்படின்றது ரொம்ப குறிப்பாக ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ் மாதிரியான நுரையீரல் நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து நுரையீரலே நல்லா தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. இது நவர அரிசியில் அதிகமாக இருக்கிறதால தொடர்ச்சியாக இந்த அரிசியை நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்கெல்லாம் ஆஸ்துமா பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை பிற்காலத்தில் ரொம்பவே கம்மி பண்ணிட முடியும். இதோட மட்டும் இல்லை, ரொம்ப குறிப்பாக கால்சியம், வைட்டமின் கே ஊட்டச்சத்து, இது கூடவே ஃபாஸ்பரஸ், இது எல்லாமே அதிக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உணவு இது. இது எல்லாமே என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா நம்ம எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும். எந்த அளவுக்குனா பிற்காலத்தில் ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு, ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதிகளாக ஏற்படக்கூடிய வாய்ப்பையை தடுத்து போன் மினரல் டென்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்போட அடர்த்தியை பராமரிக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா இதில் அதிகமாகவே இருக்குது. ரொம்ப குறிப்பாக ஆர்ஏ ஃபேக்டர் பாசிட்டிவாக இருந்து மூட்டு வலி அதிகமாக இருக்குது, இல்லை மூட்டு வலியோடு சேர்ந்து ஒரு சிலருக்கு வீக்கம் அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த ஆர்ஏ ஃபேக்டர் பாசிட்டிவாக இருக்கக்கூடியவங்களுக்கும் வலி, வீக்கம் இது ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா நவர அரிசியில் அதிகமாகவே இருக்குது. நவர அரிசியை தொடர்ச்சியாக வாரத்துக்கு ஒரு 2 இல்லை 3 தடவையாவது ஆர்ஏ ஃபேக்டர் பாசிட்டிவாக இருக்கிறவங்க உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரும்போது நாளடைவில் அந்த நோயோட அறிகுறி தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறது இயற்கையாகவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதோட மட்டும் இல்லாமல் ரொம்ப குறிப்பாக நார் சத்து அதிகம் உள்ள உணவு இது. நார் சத்து அப்படின்னும் போது நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். அதில் 3 முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையே கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்ற ஒரு நீரிழிவு நோய் வகை வரக்கூடிய வாய்ப்பை பிற்காலத்தில் தடுக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா இந்த நார் சத்தில் அதிகமாகவே இருக்குது. ரெண்டாவது, நவர அரிசியில் இருக்கக்கூடிய இந்த நார் சத்து அப்படின்றது உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கும். உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். மூணாவது முக்கியமானது, நார் சத்து அதிகமுள்ள உணவை கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் தொடர்ச்சியாக சேர்த்துட்டே வரும்போது தான் செரிமானத்தை சீராக வைத்து மலச்சிக்கல் பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்க முடியும். அதே சமயம் அஜீரணம்லாம் வராமல் தடுத்து மொத்தத்தில் நம்ம குடல் பகுதியோட இயக்கத்தையே பார்த்திங்கன்னா சீராக வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா நார் சத்தில் அதிகமாகவே இருக்குது. இப்போ இந்த நவர அரிசியில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதால பிற்காலத்தில் உடல் பருமன், நீரிழிவுலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் தடுத்துரும், குடல் பகுதியோட இயக்கத்தையும் சீராக வைக்கும், மலச்சிக்கல் பாதிப்பே வராமல் தடுக்கிறதுக்கும் நவர அரிசி அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு உணவாக இருக்குது. இதோட மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக நவர அரிசி நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்கு ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். சருமமே பார்த்திங்கன்னா நல்லா பிரகாசமாக பளபளப்பாக தென்படுறோம். ரொம்ப குறிப்பாக ப்ரீமெச்சூர் விரிங்கிள்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்துரும். சரும சுருக்கங்கள் ஒரு சிலருக்கு சீக்கிரமே வந்துடும் இல்லையா, ஒரு 28-30 வயசுக்கே அதிக அளவில் சரும சுருக்கங்கள் ஸ்கின்ல தென்படும். சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும். சரும சுருக்கங்கள் மட்டும் கிடையாது, ஸ்கின்ல முகப்பரு, கரும்புள்ளிலாம் இருக்க அளவுக்கு அதிகமாக அப்படின்னா அதையும் இயற்கையாகவே படிப்படியாக கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா நவர அரிசியில் அதிகமாகவே இருக்குது. ஸ்கின் நல்லா பிரகாசமாக ஸ்கின் பிரைட்டனிங் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். எக்ஸ்டர்னலாக ஃபேஸ் பேக் மாதிரியும் நவர அரிசி பயன்படுத்தலாம். நவர அரிசி ஃபேஸ் பேக் எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, நல்லா அரிசி எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு மிக்சிலேயே நல்லா அரைத்து பொடி மாதிரி செய்து உங்கள் வீட்டில் ஒரு ஸ்டீல் பாக்ஸில் ஸ்டோர் செய்து வைத்துக்கோங்க. எப்போல்லாம் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ 1 டீஸ்பூன் அளவு இந்த அரிசி பொடி கூடவே தேவையான அளவு பால், இல்லைன்னா கெட்டியாக இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷாக துவைத்த தயிர், பால் இல்லைனா தயிர் ஏதாவது ஒன்று நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி முகத்தில், கழுத்தில் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. ஒரு 15 to 20 நிமிஷம் ஃபேஸ் பேக் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நல்லா காய்ந்ததுக்கப்புறம் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் தான், வெந்நீர்லாம் கிடையாது, நான் சாதாரண ஒரு ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் கொண்டு முகத்தை, கழுத்தெல்லாம் ஸ்ப்ளாஷ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்படி தொடர்ச்சியாக மாதத்துக்கு 4 தடவை, வாரத்துக்கு 1 தடவைன்னு மாதத்துக்கு 4 தடவை தொடர்ச்சியாக செய்துட்டே வரவங்களுக்கு ஸ்கின் பிரைட்டனிங் ஆகும். ரொம்ப குறிப்பாக ஸ்கின் டோன் ஈவனாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கரும்புள்ளி, முகப்பருலாம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதையும் படிப்படியாக இயற்கையாகவே மறைய செய்யக்கூடிய தன்மையும் பார்த்தா நவர அரிசி ஃபேஸ் பேக்கில் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் இன்டேக்காக எடுக்கும் போதும் பார்த்தா நவர அரிசி வேக வைத்து சாப்பிடும்போது ரொம்ப குறிப்பாக உங்கள் ரத்தத்தை தூய்மைப்படுத்தும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றம் செய்து இயற்கையான பிளட் பியூரிஃபையராக செயல்படுறதுக்கும் நவர அரிசி அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும்.
நவர அரிசி யாரெல்லாம் சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள்னு எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான இரும்பு ஊட்டச்சத்து, ஃபோலேட் ஊட்டச்சத்து எல்லாமே நவர அரிசியில் அதிகமாக இருக்குது. குழந்தை பெற்றெடுத்து குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்களும் நவர அரிசி தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னு கேட்டால் நவர அரிசி அப்படின்றது தாய்ப்பால் சுரப்பை இயற்கையாகவே அதிகப்படுத்துறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக வளர்கிற குழந்தைகள் கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவில் பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னு கேட்டால் வளர்கிற குழந்தைகளுக்கு அண்டர் வெயிட்டாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தான ஒரு பானமாக இருக்கும். நவர அரிசியை வேக வைத்து கஞ்சி மாதிரி சமைத்தும் குழந்தைகளுக்கு 1-2 காய்கறி அதோடு சேர்த்து வேக வைத்து கஞ்சி மாதிரி குடிக்க கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நவர அரிசியை வேக வைத்து அப்படியே நீங்கள் அரிசி சாதம் வடிக்கிற மாதிரி வடித்து வேக வைத்த அந்த அரிசியை அப்படியே சக்கரை, நாட்டு சக்கரை இல்லைனா தேங்காய் ஏதாவது துருவல் தூவிட்டு குழந்தைகளுக்கு ஸ்பூன் போட்டு சாப்பிட கொடுத்துடலாம். காலை உணவாக சாப்பிடுவாங்க குழந்தைகள். அப்படி இல்லைனா மதிய உணவில் நீங்கள் எப்போவாது வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட கொடுக்கலாம். அப்படியும் இல்லைனா இப்போ இட்லி தோசைக்கு மாவாட்டுறீங்க இல்லையா, அப்போ நவர அரிசியும் சேர்த்து இட்லி, தோசை, ஆப்பம் இது மாதிரி சமைத்து சாப்பிட கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஈவினிங் டைமில் நவர அரிசியில் குழி பணியாரம் மாதிரி இல்லை புட்டு மாதிரிலாம் சமைத்து ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கலாம். இப்படி நவர அரிசியை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது ரொம்ப குறிப்பாக வளர்கிற குழந்தைகளுக்கு புரத ஊட்டச்சத்தும் இதில் அதிகமாக இருக்குது. அதே சமயம் இரும்பு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது. இது என்ன செய்யும்னா நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகப்படுத்துறதோட மட்டும் கிடையாது, இரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதிக அளவில் அயர்ன் டிஃபிஷியன்சி அனிமியா ஏற்படுது இல்லையா, அதிக அளவில் மாதவிடாய் நேரத்தில் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்க காரணத்தினால அயர்ன் டிஃபிஷியன்சி அனிமியாலாம் ஏற்படுது. எந்த ஒரு பாதிப்புனால இந்த ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் சரி, ஹீமோகுளோபினை கரெக்டான அளவில் பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா நவர அரிசியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இரும்பு ஊட்டச்சத்து, ஃபோலேட் அப்படின்ற வைட்டமின் B9 ஊட்டச்சத்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அளவை பராமரிக்கிறதோட மட்டும் கிடையாது, ஆர்பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை பராமரிக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா இதில் அதிகமாகவே இருக்குது. இதோட மட்டும் இல்லை, பொதுவாகவே நவர அரிசியை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா பல மடங்கு அதிகப்படுத்தி எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு, பாக்டீரியல் தொற்று பாதிப்பு, பூஞ்சை தொற்று பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் தடுத்து அடிக்கடி வரக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல்லாம் வரக்கூடிய வாய்ப்பையும் தடுக்கக்கூடிய தன்மை பார்த்தா நவர அரிசியில் அதிகமாகவே இருக்குது. இதோட மட்டும் இல்லை, பெராலிசிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த நவர அரிசியை இன்டேக்காகவும் கொடுப்போம், எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாகவும் பஞ்சகர்மா தெரப்பியில் பயன்படுத்துவோம். பெராலிசிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த நோய் தீவிரத்தை 48 நாளில் சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா நவர அரிசியில் அதிகமாகவே இருக்குது. இதை எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே பஞ்சகர்மா அப்படின்ற ஒரு சிகிச்சை, ஆயுர்வேத சிகிச்சை, இந்த பஞ்சகர்மா தெரப்பியில் பார்த்திங்கன்னா நவர அரிசியை கொண்டு நவரக்கிழி அப்படின்ற ஒரு பஞ்சகர்மா தெரப்பி செய்வோம். எப்படின்னா பாலோடு சேர்த்து ஒரு சில மூலிகையும் கொதிக்க வைத்து இது கூடவே நவர அரிசியும் நல்லா கொதிக்க வைத்து நல்லா வெந்திருக்கக்கூடிய அந்த நவர அரிசியை எடுத்து ஒரு திக்காக இருக்கக்கூடிய ஒரு காட்டன் துணி, காட துணிக்கு நடுவில் அந்த நவர அரிசி வேக வைத்த நல்லா வெந்த நவர அரிசியை நடுவில் வைத்து போட்டலி மாதிரி கட்டிடுவோம். இந்த போட்டலியை பாலில் நினைத்து உடல் முழுக்க நல்லா மசாஜ் மாதிரி ஒத்தடம் மாதிரி கொடுத்துட்டே இருக்கும். அப்படின்னும் போது தொடர்ச்சியாக தினமும் ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்னு 48 நாட்கள் தொடர்ச்சியாக இந்த நவரக்கிழி அப்படின்ற பஞ்சகர்மா தெரப்பியை செய்துட்டே வரவங்களுக்கு பெராலிசிஸ் நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னாலும் அந்த நோயோட தீவிரத்தை கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். இதோட மட்டும் இல்லை, பொதுவாகவே நவரக்கிழி ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஸ்கின் நல்லா க்ளோ ஆகி பிரகாசமாக தென்படும். அதே சமயம் தசைகள், நரம்புகள் இது எல்லாமே நல்ல வலுவடையும். எலும்புகள் மட்டும் கிடையாது, நரம்புகள், தசைகள், திசு வளர்ச்சி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த நவரக்கிழி அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த நவரக்கிழி பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் அப்படின்றது பொதுவாக RA ஃபேக்டர் பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு மூட்டு வலி, கை கால் வலிலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த வலியையும் இயற்கையாகவே கம்மி பண்ணுறதுக்கு நவரக்கிழி அப்படின்ற பஞ்சகர்மா தெரப்பி நாங்கள் கொடுப்போம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நவர அரிசியை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி பார்த்தோம். ரொம்ப குறிப்பாக ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிறதுக்கு நவர அரிசி ஃபேஸ் பேக் எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றியும் பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.